ஒரு வீட்டை சிறப்பாக கட்டணும் அப்படின்னா அது கட்டுறதுக்கு முன்னாடியே, அதாவது வேலை தொடங்குறதுக்கு முன்னாடியே பிளானை வந்து ஃபைனல் பண்ணணும். அந்த பிளானு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சைட்டுக்கு ஒரு பிளான் தான் போடணும் அப்படிங்கிறதுல கான்செப்ட் கிடையாது. நம்ம வந்து நிறைய ஆப்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு 30-40 சைட், அதாவது ஒரு 30-40 சைட், ஒரு 1200 சதுரடியில் இருக்க ஒரு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிளான் போடலாம். அப்போ வந்து எந்த மாதிரி சைட்டாக இருந்தாலுமே மினிமம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம எந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறோமோ ஆல்மோஸ்ட் வந்து அதாவது ஒரு பிளானிங்கோட நம்ம சைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்கிட்ட சொன்னோம்னா அது நிறைய ஆப்ஷனில் பண்ண முடியும். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும். அந்த கரெக்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட அமைப்பே மாற்றி கொடுக்கும். அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிளான் போடணும்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 1-2 ஆப்ஷன், இப்போ நம்ம இடம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிளான் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. ஒரு சைட்லேயே இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 சதுரடி சைட்டில் நிறைய ஆப்ஷன் போட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மேற்கு பார்த்த சைட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேற்கு பக்கம் வாசப்படி வைக்கிற சைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து தெற்கு பார்த்த சைட்டு, இந்த 2 சைட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறது கஷ்டம், அங்கே வந்து வீடு அமைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 30-40 1200 சதுரடி மேற்கு பார்த்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி பிளான் போடலாம், இது எப்படி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி எங்கே வைக்கிறது, செப்டி டேங்க் எப்படி வைக்கிறது, இந்த வாஸ்துன்னு சொல்லி நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே, அப்போ வந்து நம்ம அதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டு இல்லை வந்து நார்த் ஃபேசிங், உங்கள் சைட்டு வந்து எந்த ஃபேசிங் இருக்கோ அது ஏதாவது டவுட்னாலும் உங்கள் பிளான் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் வந்து எந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ஏதாவது அதில் நிறை குறை இருந்தாலுமே அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு 4 மாடல் பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே அந்த நிறைய வாஸ்து வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல், ப்ளஸ் வந்து நம்ம ரூமோட அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் அந்த ரூம் வந்து நல்ல ஏர் சர்க்குலேஷன் ப்ளஸ் வென்டிலேஷன், வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கிற மாதிரி பிளான் போடணும். அது போட்டாலே வந்து உங்களுக்கு 99% வாஸ்து குறை இருக்காது. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னு சொல்லி அதை நிறைய குறை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து அடிப்படை விஷயங்களே வேற, இப்போ இவங்க பயமுறுத்துற விஷயமே வேற. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளான் எந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு 30 அடி அகலம் 40 அடி நீளம் இருக்கிற ஒரு சைட்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம். இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் சைட்டு. இப்போ வந்து மேற்கு பக்கம் மேற்கு பார்த்த சைட்டுன்னு சொல்லுவாங்க, மேற்கு பக்கம் ரோடு இருக்கிற சைட்டு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 30 அடி நீளத்தில் நான் இந்த பக்கம் 2.25 அடி, அதாவது வடக்கு பக்கம் 2.25 அடியும் தெற்கு பக்கம் 2.25 அடி, 2 அடி 3 இன்ச்சு இடம் விட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காம்பவுண்டு கட்டும்போது காம்பவுண்டோட வால் திக்னஸ் வந்து 9 இன்ச்சு போகும். அப்போ 9 இன்ச்சு போச்சுன்னா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 1.5 அடி தான் இருக்கும். அந்த 1.5 அடிக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம விண்டோவுக்கு சன்ஷேடு போட முடியாது, ப்ளஸ் வந்து காத்தோட்டமும் இருக்காது, வெளிச்சமும் இருக்காது. அதனால தான் மினிமம் 1.5 அடியாவது வேணுங்கிறதுனால தான் நம்ம 2.25 அடி இடம் விடுறோம். அதே மாதிரி நம்ம வந்து பைப் லைன் போடுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாய்லெட்டோட பைப் லைனில் இதில் தான் கொண்டு வரணும். அதே மாதிரி கிச்சனுக்கு போகிற பைப் லைன் இதில் தான் வரணும். ப்ளஸ் உள்ளே போய் நம்ம வந்து பூச்சி வேலை பண்ணணும். பிரிக் ஒர்க் பண்ணும்போது உள்ளேருந்து பண்ணிடுவோம். பூச்சி வேலை பண்ணும்போது பிளாஸ்டரிங் பண்ணும்போது வெளியில் போய் பண்ணணும். அதே மாதிரி பெயிண்டிங் அடிக்கிறது, நாளைக்கு எந்த மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சந்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 அடி இருந்தால் தான் உள்ளே போக முடியும். 1.5 அடிக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே போகவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்து விட்டுமே நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி வேணும். அதாவது உள்ளுக்குள்ளே போய் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு வந்து பிளம்பிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் 1.5 அடியாவது இடம் விட்டோம்னா தான் இந்த ஒர்க்கும் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் காற்றும் வரும். கவர்மெண்ட் நாம்ஸ் படி இப்போ நம்ம அப்ரூவல் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3 அடி செட் பேக் விடணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் விடுறதே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதாவது ஒரு பக்கம் 2 அடி கேப் விட்டுட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் வரைக்கும் ஒட்டி வச்சிருவோம். அந்த மாதிரி விடாமல் மினிமம் இந்த மாதிரி 4 பக்கமும் இடம் விட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் 2.25 அடி, இந்த பக்கம் 2.25 அடி வச்சிருக்கோம். அதே மாதிரி பேக் சைட்லேயும் வந்து 2 அடி 3 இன்ச்சு 2.25 அடி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 அடி மட்டும்தான் விட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு அந்த 3/4 அடி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் வரைக்கும் நம்ம இது போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் ஏதாவது எலிவேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை எந்த இது பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக இடம்லாம் போயிடும். அதனால ஒரு 9 இன்ச்சு தள்ளி தான் நம்ம உள்ள வச்சுருக்கோம். இப்போ டோட்டல் வந்து
பின்னாடி 2.25 அடி, முன்னாடி 9 இன்ச்சு, மொத்தம் 3 அடி கேப் போக 37 அடி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் வடக்கு 2.25 அடி, தெற்கு 2.25 அடி போக 25 அடி வந்து பில்டிங்கோட வித்து வச்சிருக்கோம். இப்போ டோட்டல் பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைட் ஏரியா பார்த்தீங்கன்னா 30க்கு 40 1200 சதுர அடி, பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 37க்கு 25.5, இது பார்த்தீங்கன்னா 943 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பில்டப் ஏரியா வருது. இது எல்லாமே வந்து சேம் ஏரியா தான். இப்போ இதில் என்ன செட் பேக் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு தான் இந்த 4 ஆப்ஷனுமே போட்டிருக்கோம். இதில் என்னன்னா ரூமோட அளவு மட்டும் மாறும், அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷனில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டிகோ வந்து 11 அடி அகலம், 11 அடி 7.5 இன்ச்சு வந்து நீளம் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன கார் தான் நிறுத்த முடியும், இதில் வந்து பெரிய கார் நிறுத்த முடியாது. இது அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ இதை விட கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த போர்ட்டிகோ இருந்துமே யூஸ் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கு வந்து 6 அடி அகலம் கொடுத்துருக்கோம். இன்னர் இந்த வால் திக்னஸ் எல்லாமே 6 அடி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். இந்த படி வந்து ரைட்டில் ஏறி தான் லெஃப்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். எதுக்காக நம்ம வந்து இது ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிளாக் வைஸில் போகணும்னா இங்கே போய் ஏறி இப்படி வர மாதிரி இருக்கும். அப்போ கிளாக் வைஸில் போனால் பெட்ரூமோட விண்டோ வைக்கிறதுக்கு இங்கே டிஸ்டர்பாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகிறோம்னா இங்கே போயிட்டு மேலே ஏறும்போது இந்த ஸ்டயர் கேஸ் வந்து மேலே போயிடும். அப்போ கீழே வந்து நம்ம விண்டோ வைக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. அதனால தான் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாக் வைஸில் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே விண்டோ வைக்கிறதுக்கு சிரமமாயிரும். அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கன்வீனியன்ட் தான். இதில் எந்த வாஸ்துவும் கிடையாது. நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ஏறினாலும் சரி, இல்லை கிளாக் வைஸில் ஏறினாலும் சரி, அது எந்த இதுவுமே கிடையாது. அதாவது எப்பவுமே ஸ்டயர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஏறும்போது ஆன்டி கிளாக் வைஸில் ஏறினீங்கன்னா இறங்கும்போது கிளாக் வைஸில் இறங்குவீங்க. ஏறும்போது கிளாக் வைஸில் ஏறணும் அப்படின்னு சொன்னால் இறங்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் இறங்குவோம். இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நான் ஏற்கனவே அது ஒரு ஸ்டயர் கேஸ் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நம்ம கிளாக் வைஸ் வச்சது வந்து எப்படி எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னோர்கள் ஏன் கிளாக் வைஸில் போகணும்னு சொன்னால், நமக்கு வந்து ஏறும்போது வயசானவங்க ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் வந்து 90%க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்க தான். அதனால ஏறும்போது அந்த ஹேண்ட்ரைல்ஸ் பிடிச்சி ஏறுறதுக்கு சௌரியமாக இருக்கும், வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிளாக் வைஸில் ஏறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தவிர வேறு எந்த டெக்னிக்கல் ரீசனுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஹால் வந்து 11க்கு 10 வச்சுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட டோர் ஓப்பன் இங்கே இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து 12.25க்கு 11 கொடுத்துருக்கோம். இந்த 12.25 வந்து மனையடிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்துக்காரங்க. அதான் மனையடிங்கிறது வந்து அது ஒரு சும்மா ஒரு நம்பிக்கையான விஷயம் தானே தவிர அதில் எந்த ரீசனுமே கிடையாது. இந்த அளவு வச்சு ஆகாது, அந்த அளவு வச்சு ஆகாது அப்படிங்கிறது எந்த இதுவுமே கிடையாது. அதை நீங்கள் உடன்பட்டுக்க வேண்டாம். அப்படியே உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தாலும் இந்த 12.25 அடி ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதில் வந்து நம்ம 2 அடிக்கு வந்து உள்ளே வந்து வார்ட்ரோப் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10.25 அடி தான் கிளியராக கிடைக்கும். அது எனக்கு வந்து அது நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாலுமே நீங்கள் வார்ட்ரோப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 10.25 அடி தான் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அப்போ அதுலேயுமே வந்து எந்த மணி அடி எஃபெக்டும் கிடையாது. அதே மாதிரி தான் கிச்சனும் வந்து 12.25க்கு 11 இருக்குது. இதில் நீங்கள் 2 அடி கபோர்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 10.25 அடி தான் கிடைக்கும். இதில் எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. இந்த ஸ்மால் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11 அடி நீளம், 8 அடி அகலம் இருக்கும். ஏன்னா இது தவிர நம்ம எதுவும் பண்ண முடியாது. இங்கே ஒரு டாய்லெட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் அவ்வளோதான் கிடைக்கும். டாய்லெட் வந்து இந்த டாய்லெட் வந்து 6க்கு 4 வைக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக கொடுத்தா என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொன்னால் கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே டோர் இருக்கும். அதனால் வந்து இதையும் அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 5.5, இது நீளம் 6 அடி, அகலம் வந்து 5 அடி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி வந்து இது 5 அடி 7.5 இன்ச்சு வரும். அது இங்கே எழுத முடியாதுங்கிறனால 5 அடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட டோர் ஓப்பனிங் இருக்கும். இது வந்து அட்டாச் டாய்லெட்டு. இது வந்து பூஜா வந்து பார்த்தீங்கன்னா 5.25க்கு 5.5. இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி டாய்லெட்டுக்கு பின்னாடி பூஜா வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த மாதிரி ஒரு 30-40 சைட்டில் கம்பல்சரி எனக்கு பூஜா தனியாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 90% வீட்டில் வந்து டாய்லெட்டுக்கு பக்கத்தில் தான் பூஜை இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2015க்கு முன்னாடி கட்டின வீட்டில், நான் ஆக்சுவலி 2001லேருந்து இப்போ வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய வீட்டில் பண்ணது வந்து இந்த மாதிரி தான் நிறைய வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் பெங்களூரில், ஒசூரில் எல்லாம் நிறைய வீடு பண்ணியிருக்கோம். நாங்கன்னு கிடையாது, நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்குமே இது வந்து வாசல் ஆகாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன இதை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நடுவில் போடுற வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு வால் பண்ணுங்க, நடுவில் ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு திரும்ப ஒரு 4 இன்ச்சு வால் கட்டுங்க அப்படின்லாம் சொல்லிலாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தான். இப்போ இந்த வால்னால இதுக்கு ஒன்றும் இதாக போகிறல. அதே மாதிரி இந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து கிளாஸெட் இங்கே தான் வைக்க போகிறோம். அப்படி இருக்கிறனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே டோர் ஓப்பன் இருக்கும். டோர் ஓப்பனுக்கு பின்னாடி இந்த வால் சும்மா பிளைனாக தான் இருக்கும். இங்கே தான் வந்து கிளாஸெட் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கிளாஸெட் வந்து நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும், சவுத்து ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வாலில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அங்கே இருக்கும். அதாவது
வாஸ்து அப்படின்னு சொல்லி நம்மளை எதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிமோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ கிளாஸெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பேஸ் பண்ணி வைக்கணும், இல்லை சவுத்து பேஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. கிளாஸெட்டில் நம்ம வந்து உட்காந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெற்கு பார்த்த மாதிரி உட்காருங்க, இல்லை வடக்கு பார்த்த மாதிரி உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு லாஜிக் இல்லாத விஷயம். அதனால தேவையில்லாமல் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறது திரும்ப அதுதான், ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் எல்லா ரூமுக்கும் வந்து கம்பல்சரி வந்து கிராஸ் வென்டிலேஷன் வர மாதிரி பாருங்க. இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இந்த ஸ்டேர் கேஸ் போட்டால் மட்டும்தான் இந்த 2 விண்டோ வைக்க முடியும். அதே மாதிரி ஹாலுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ இருக்கும், இங்கே ஒரு விண்டோ இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்கும், இங்கே ஒரு விண்டோ இருக்கும். இந்த கிச்சனுக்கு இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ. எல்லா ரூமுக்கும் வந்து கிராஸ் வென்டிலேஷனோட தான் நம்ம வந்து இந்த பிளான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வென்டிலேட்டர் இருக்கும், இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வென்டிலேட்டர் இருக்கும். பூஜாவுக்கு வென்டிலேட்டர் தேவையில்லை, அது நம்ம வைக்கணும்னு பர்பஸ் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து 2 ஜன்னல் வச்சு அந்த ஜன்னலுமே பெருசாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் இருக்கும். இதுதான் நம்ம வந்து பிளானில் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ வெஸ்ட் பேஸ் சைட்டில் ரூம் சைஸு போட்டாச்சு, செட்பேக் விட்டுட்டோம். இதில் மெயின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஈசானிய மூலையில் தான் தண்ணி தொட்டி வரணும், வாயு மூலையில் தான் செப்டி டேங்க் வரணும் அப்படின்னு சொல்லி வாஸ்துவில் சொல்கிறாங்களே. அப்போ நாங்கள் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோ, வாயு மூலையில் இந்த போர்ட்டிகோ மட்டும் தான் நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். இங்கே வந்து படிக்கட்டு வந்துருச்சு. இதுவுமே வந்து தென்மேற்கு மூலையில் நமக்கு வந்து படிக்கட்டு வருது. தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்குறாங்க. என்ன விஷயம்னா, தென்மேற்கு மூலையில் படி போகிறதுல எந்த இதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா, இப்போவுமே வந்து நான் எந்த விஷயத்துக்குமே அகென்ஸ்ட் ஆனவன் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது அந்த வாஸ்து வீடியோவில் கூட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த விஷயத்தையுமே கட்டின வீட்டில் போய் ஒரு குறைய சொல்லி, அதுவும் அந்த குறைய வந்து பயமுறுத்துற மாதிரி சொல்லி அதாகும் இதாகும்னு சொல்லி நெகட்டிவ் தாட்லேயே, அதாவது வந்து எப்படி சொல்கிறாங்க, எதிர்மறையான எண்ணத்தோடய வாழ வைக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மூலையில் என்ன போடுறீங்கிறது வந்து நமக்கு இதே கிடையாதுங்க. அது வந்து யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் வந்து வாஸ்து, பேசிக் வாஸ்து அதுதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட வந்து ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணணும், மேக்ஸிமம் வந்துட்டு இடத்த வேஸ்ட் பண்ணாமல் பிளான் போடணும் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுக்கும் வெளிச்சமும் காத்தோட்டமும் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர, அவங்க வந்து வாஸ்து மனையடி இந்த ரூம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் வாஸ்துக்காரங்க வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து உண்மையும் கிடையாது. இப்போ வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கிடெக்ட் கொடுக்குற பிளான்லேயே வந்து வாஸ்துக்காரங்க வந்து அது குறை இது குறைன்னு சொல்கிறதுனால சில ஆர்கிடெக்டுங்க வந்து அதுலேருந்து அவங்களுமே வந்து இப்போ வாஸ்துப்படி பிளான் போடுறாங்க. வாஸ்து மனையடிலாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால தான் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85-90% ஆர்கிடெக்ட் வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷனுக்கு தான், அதாவது காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ப்ளஸ் வந்து இடத்த எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும், இந்த 3 விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை பிளான் பண்ணுவாங்களே தவிர தேவையில்லாமல் விஷயத்தில் அவங்க தலையிடவே மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அதே சேம் சைட்டு தான், ஒரே 30-40 அந்த ஒரே அளவு இருக்கிற சைட்லேயே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் போட்டிருக்கோம். இந்த 4 ஆப்ஷன் மட்டும் கிடையாதுங்க, 40 ஆப்ஷன் வரைக்கும் போடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியர்கிட்ட வீடு கட்டுறதுக்கு நம்ம கொடுக்குறோம், அவர் ஒரு பிளான் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 1-2 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவுமே சில இடத்துலாம் பிளான் போடாமல் அவங்க இன்ஜினியர் வந்து சும்மா மேனுவலாக சொல்லிட்டு, இல்லை இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களும் இன்னமும் இருக்கிறாங்க. இந்த காலத்துலேயும் அந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கும், அதாவது நம்மளோட இடத்துக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்மளால் பிளான் போட முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டோட அமைப்பு நமக்கு சப்போஸ் வந்து கட்டுற எல்லாருக்குமே வந்து ஒரு பிளான் எப்படி போடணும் அப்படின்னு தெரியாது. இப்போ சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 சைட் வச்சுருப்பாங்க. அவங்களோட பிளான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு கார் பார்க்கிங் வந்து பெரிய கார் நிறுத்துற மாதிரி வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹால் வந்து பெருசாக 16x16 வேணும். பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து 10x16 வேணும். இன்னொரு பெட்ரூம் வந்து 10x10 வேணும். 2 பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வேணும். டைனிங் வேணும். அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து இன்ஜினியர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதில் என்ன முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பிளான்ல வந்து அவங்கள திருப்திப்படுத்தணும். ஏன்னா கட்டினதுக்கு அப்புறம் உடச்சி கட்டுறது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். அது சிரமம் இல்லாமல் வந்து டைமுக்கு வேலை முடிக்க முடியாது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செலவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
வீடு கட்டுறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நினைக்கிறதா தான் உண்மையாகவும் சொல்றது அதுதான். இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட் சொல்றாரு, எஸ்டிமேட் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாம ஒரு 30 to 35 லட்ச ரூபா வச்சுக்கணும் கையில. ஏன்னா அவங்க சொல்ற பட்ஜெட்டை விட ஒரு 5 to 10 லட்ச ரூபா எக்ஸஸா போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு. இது வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்க வந்து பிளானை ஃபைனல் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபைனல் பண்ணிட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா என்ன எஸ்டிமேட் வந்து ஃபைனல் பண்றோமோ அதுல இருந்து 1 லட்சத்திலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் தான் ஆகுமோ தவிர நம்ம நினைக்கிற மாதிரி 5 to 10 லட்சம் கண்டிப்பா ஆகவே ஆகாது. அந்த 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமும் எதுக்காக அப்படின்னு கேட்டாலும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில ஐட்டங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுல ரேட் வேரியேஷன் வரும். அந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 ரூபா டைல்ஸ் போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அக்ரிமெண்ட்ல நம்ம வாங்கும்போது ஒரு 60 ரூபா டு 65 ரூபா வாங்குவோம். இந்த மாதிரியான பிரைஸ் வேரியேஷனால தான் அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் வருமா தவிர மற்றபடி எதுவுமே வராது. ஃபர்ஸ்டே ஃபைனல் பண்ணிட்டோம்னா அதுக்காக தான் நம்ம வந்து இதை இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்லையுமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து போர்ட்டிகோ 11க்கு 11 கொடுத்துருக்கோம். இது வந்து 11க்கு 10 கொடுத்துருக்கோம். ஹால் வந்து இதில் 11க்கு 10 கொடுத்துருக்கோம். இதில் வந்து 11க்கு 16 வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான் வரும், 11க்கு 8. இப்போ வந்து இந்த பிளான்ல பார்த்தோன்னா இந்த டாய்லெட் வராது. இந்த டாய்லெட் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ஹால் வந்து 16 அடி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான், பாண்டேகாலுக்கு 11. இது கிச்சன் வந்து பாண்டேகாலுக்கு 11. இந்த நடுவில் வந்து இந்த பூஜாவை தூக்கிட்டு இதை டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம். இதை காமன் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம். இது ஹால்ல இருந்து டைரக்டாக போகிற மாதிரி இருக்கும். சிலர் வந்துட்டு இப்போல்லாம் வந்து ஹால்ல இருந்து டைரக்டாக டாய்லெட்டுக்கு போகிறத வந்து விரும்புறதில்ல, டாய்லெட் டோர் வைக்கிறது விரும்புறதில்ல. அதனால சப்போஸ் ரேர் கேஸ் எங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு காமன் டாய்லெட் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி வேண்டாம்னு சொன்னால் இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷனை போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், இதுக்கு ஆப்ஷன் 3 போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டிகோ வந்து சுத்தமாகவே வந்து சின்னதாக பண்ணிட்டோம். சிட் அவுட் இந்த ஸ்டைர் கேஸ் வரைக்கும் மட்டும் நம்ம சின்னதாக பண்ணிட்டோம். அதாவது வந்து 11க்கு 6 மட்டும் கொடுத்துட்டு, இது ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு, அதாவது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கார் பார்க்கிங் வேண்டாம், 2 வீலர் பார்க்கிங் மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் ஓன் யூஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 11க்கு 6 வச்சு ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஹால் வந்து 11க்கு 15 அடி 7 இன்ச் ஆல்மோஸ்ட் வந்து 16 அடி வரும். இப்போ சேம் இதே மாதிரி தான் வந்து 11க்கு 8 இந்த பெட்ரூம், இது 6க்கு 4 இந்த டாய்லெட் வந்துடும். இது வந்து பேசேஜ் மாதிரி கொடுத்து இங்கிருந்து இந்த பெட்ரூம் போய்க்கலாம். இந்த டாய்லெட் இங்கே அட்டாச்சாக கொடுத்துக்கலாம். காமனாக வேணாலும் இந்த இடத்துல டோர் கொடுத்துக்கலாம். இது வந்து பாண்டேகாலுக்கு 8, மாஸ்டர் பெட்ரூம் வந்து பாண்டேகாலுக்கு 15 அடி 7 இன்ச்சு. இதுக்கு வந்து இது அட்டாச் டாய்லெட். இந்த இடத்துல வந்து ஒரு பூஜா யூனிட் செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் மட்டும் போதும், நல்லா வந்து போர்ட்டிகோ பெரிய கார் நிறுத்துற மாதிரி கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் 11க்கு 17 இந்த போர்ட்டிகோ. இப்போ ஹாலும் வந்து அதே மாதிரி தான், சேம் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 17 ஹால் வரும். கிச்சன் வந்து பாண்டேகாலுக்கு 8, மாஸ்டர் பெட்ரூம் வந்து பாண்டேகாலுக்கு 15 அடி 7 இன்ச்சு. இது இந்த மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் அட்டாச் டாய்லெட் வரும். இந்த பிளான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரே ஒரு டாய்லெட் தான் வைக்க முடியும். இப்போ ஓகே பிளானை போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து செப்டிக் டேங்க்கும் தண்ணி தொட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இப்போ வெஸ்ட் ஃபேசிங் வீட்டில் அதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ என்னன்னா, நமக்கு வந்து இங்கே ஸ்டைர் கேஸ் வந்துருச்சு, இங்கே போர்ட்டிகோ வந்துருச்சு, எனக்கு இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸே இங்கே தான். நான் வந்து எப்படி வைக்கிறது, வாஸ்துப்படி ஈசானி மூலையில் தான் தண்ணி தொட்டி வரணுங்கிறாங்க, வாயு மூலையில் தான் செப்டிக் டேங்க் வரணுங்கிறாங்க. நான் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வாயு மூலையில் செப்டிக் டேங்க்கும் இந்த குபேர மொழியில், அதாவது வந்து தென்மேற்கு மொழியில் தண்ணி தொட்டி வைக்கலாம். அப்படி வேண்டாம், எங்களுக்கு வந்து வாஸ்துப்படி தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் வாயு மொழியில் வந்து செப்டிக் டேங்கை போட்டுட்டு இந்த ஈசானிய மொழியில், அதாவது வடகிழக்கு மொழியில் வந்து நம்ம தண்ணி தொட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனுவல் வந்து, அதாவது உள்ள நம்ம தொட்டி கிளீன் பண்ணுறதுக்காக இறங்கும் இல்லையா, அந்த ஓப்பனை பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளேயே வச்சிருவாங்க. அப்படி வைக்காம நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த செட் பேக் விட்டுருக்கோம் இல்லையா, செட் பேக் வரைக்கும் நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி, அதாவது காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காம்பவுண்ட் வாலே வந்து தண்ணி தொட்டி மேலே வச்சுக்கலாம். அது எந்த இதுவுமே கிடையாது. கீழே இருந்து பேஸ் போடும்போது நம்ம பவுண்டரிக்காக தண்ணி தொட்டி இந்த எல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்டரிக்காக கட்டிட்டு, இப்போ அதுமே சிலர்லாம் வந்து வாஸ்துக்காரங்க சொல்லுவாங்க தண்ணி தொட்டி மேலே காம்பவுண்ட் வரக்கூடாது அப்போல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஒரு 30-40 சைட்டில், அதாவது ஒரு 30-40 சைட்டில் வீடே கட்ட முடியாது. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். அந்த ஃபாலோ பண்ணுறதுமே வந்து அவசியம் கிடையாது. நம்ம அதையும் மீறி சில விஷயங்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எல் ஷேப்பில் வந்து நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு பண்ணுறோமோ அதுக்காக இந்த அவுட்டருக்காக வச்சுட்டு உள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரூம் கட்டிக்கலாம். இந்த பீம் மட்டும் நம்ம தொட்டி கிராஸ் பண்ணுற இடத்துல மட்டும் இந்த பில்டிங்கோட பீமை வந்து
கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போது அவங்ககிட்ட சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. தண்ணி தொட்டியோட மேனுவல் வந்து ஒன்று இந்த சைடும் இந்த சைடும் வந்து அந்த செட் பேக்கில் நம்ம விடுற அந்த 1.5 அடி கேப் இருக்கு இல்லையா, அந்த 1.5 அடிக்கு வந்து 1.5க்கு 2 ஒரு மேனுவல் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள தண்ணி பிரச்சனை இருக்காது, நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இங்கே வந்து தண்ணி தொட்டியும் இங்கே வந்து செப்டி டேங்கும் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பிளானில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.